Hello students, this is Iqbal. 3.14 fourth sum. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா alpha beta are the roots of the equation. இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து ரூட் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இங்க பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு -13/7 அப்படின்னு கொடுத்துட்டு இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவோங்க பாருங்க, இங்கே ஏ இருக்குல்ல, அந்த ஏயோட வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இதில் உள்ள ஏபிசியை நம்ம எடுத்துக்கலாம். ஏ வந்து என்ன இருக்குங்க, ஏ ஈக்குவல் டு 7 இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில். பி வந்து ஏ, சரியா, பி ஈக்குவல் டு ஏ இருக்குது. அப்புறம் சி ஈக்குவல் டு 2 இருக்குது, சரியா, சி ஈக்குவல் டு 2. இப்போ ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து ஃபார்முலா என்ன, மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பிக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது, ஏ பை ஏக்கு பதிலாக இங்கே 7. அவ்வளோதான், இது ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறம் ஆல்ஃபா பீட்டா ஃபார்முலா என்ன, சி பை ஏ. சிக்கு பதிலாக இங்கே 2, ஏக்கு பதிலாக இங்கே 7. இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் அந்த இதை எடுத்துகிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. பீட்டா மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -13/7. எனக்குமே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆல்ஃபா இருக்கணும், அப்புறம் தான் பீட்டா இருக்கணும், அப்படி தானே. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆல்ஃபா போட்டுக்கிறேன், மைனஸ் ஆல்ஃபா, அப்புறமா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -13/7. இப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, மல்டிபிள் பை -1. -1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்களேன். அப்போ என்ன ஆயிடுது, ப்ளஸ் ஆகிடுமா ஆல்ஃபா, இது வந்து என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிருமா, மைனஸ் பீட்டா, இதுவும் ப்ளஸ் ஆயிரும், 13/7. இது வரைக்கும் ஓகேவா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போடுங்க. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு ஏன்னு சொல்கிறேன். ஸ்கொயர் பண்ணோம்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர். ஓகே, இந்த 13 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 169 ஆகிடும். 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49 ஆகிடும். இது வரைக்கும் ஓகேவா? ஏன் ஸ்கொயர் பண்ணோம்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த மாதிரி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா வர்ற மாதிரி மாற்றணும். எப்படி மாற்றலாம், இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கும் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு என்ன வித்தியாசம் நல்லா கவனிங்க. இந்த ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை நான் இப்படி எழுதிக்கலாம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலாக இதுக்கு என்ன ஃபார்முலானா ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு ஃபார்முலா வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு வரும், சரியா. இதுக்கு என்ன ஃபார்முலானா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு வரும். ஸோ நான் இதை மாற்றினேன்னா இந்த 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ணணும், -4 ஆல்ஃபா பீட்டா சேர்த்துன்னு வச்சிங்களேன். அப்போ என்ன ஆயிரும், இது இதாக மாறிடும். ஸோ இதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். இந்த -4 ஆல்ஃபா பீட்டாவில் 2 ஆல்ஃபா பீட்டா போச்சுன்னா இது வந்துன்னு சொன்னோன்னா அப்போது இது பக்கத்தில் இதை சேர்த்துடணும், அவ்வளோதான். இந்த ஃபார்முலாவை மகப் பண்ணிக்கோங்க, புரிகிறதுக்காக நான் சொல்லிக்கிட்டு வரேன். ஒவ்வொரு சம்லையுமே சொல்கிறேன், புரிகிறதுக்காக தான், மகப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான். ஓகேவா? 169/49. இப்போ நம்மக்கிட்ட வேல்யூ இருக்குது, ஈஸியாக போடலாமா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக -a/7 ஹோல் ஸ்கொயர் -4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக 2/7 இஸ் ஈக்குவல் டு 169/49. அவ்வளோதான், சம் முடிய போகுது. -7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா a ஸ்கொயர், 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49 மைனஸ் இங்கே 4 2s are 8/7 இஸ் ஈக்குவல் டு 169/49. ஓகேவா? இங்கே இங்கே 49 இருக்குது, இங்கே 7 இருக்கா. நம்ம என்ன பண்ணலாம்னா 49 எல்சிஎம்மாக எடுத்துக்கலாம். 49 நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஓகே, இது அப்படியே ரைட் சைடில் அப்படி இருக்கட்டும். 169/49 வந்து அப்படி இருக்கட்டும். இப்போது இங்கே 49 எதால் மல்டிப்ளை பண்ணால் 49 வரும், 1ஆல் தானே. அந்த 1ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள், a ஸ்கொயர். நடுவில் மைனஸ் இருக்கா, மைனஸ். இந்த 7 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 49 வரும். அந்த 7ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள், 56. ஓகேவா?
இந்த 49 கேன்சல் ஆகிடும். மிச்சம் நம்மக்கிட்ட இருக்கிறது a square minus 56 is equal to 169. அப்போது a square is equal to 169. இந்த minus 56 அந்த சரி போச்சுன்னா plus 56 ஆயிடுமா? அப்போது a square is equal to 6 plus 9 வந்து 15 balance 1 6 plus 6 எவ்வளோ 12 வருமா? 2 balance 1 plus 1 வந்து 225. அப்போ நம்மளுக்கு a தான் வேணும். aங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225. எப்போ நம்மளுக்கு 225 கிடைக்குன்னா 15 into 15 கிடைக்கும். தெரியாதவங்க நீங்கள் வந்து ப்ரைம் நம்பர் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? +or -15 கிடைக்கும். அவ்வளோதான், ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு.